இது செகண்ட் பார்ட். ஆவி ஆத்மா சரீரம் என்னது செகண்ட் பார்ட்டு. ஒரு மனுஷனுக்குள்ளார ஆவி ஜீவன், அந்த ஆவி மூலியமாக தான் அந்த சவுண்டு என்ன இறைவன்கிட்ட இருந்து வர சவுண்டு நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை கடவுள்கள் கர்த்தாக்கள் கிட்ட இருந்து வர சவுண்டு அவங்களோட போதனைகளை கேட்குறீங்களா? ஏன்னா அது இது மூலியம்தான் வந்து படிக்கும். ஆவி ஆவி என்ற ஜீவன் மூலியம்தான் என்ன நன்மை தீமை அப்படின்னு படிக்கும். ஆனால் இந்த நன்மை தீமை எதெல்லாம் நீங்கள் கிரியை பண்ணியிருக்கீங்களோ அது ஸ்டோர் ஆகுது பார்த்திங்கன்னா ஆத்மாவில் தான் ஸ்டோர் ஆகும். ஒரு மனுஷன் என்ன சைஸில் பிறந்து என்ன சைஸில் அவன் மறிக்கிறானோ அதே உருவத்தில் இந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கும். ஆவி மட்டும் தன்னை படைத்த இறைவன்கிட்ட போயிடும் எல்லா ஜீவராசிகளுக்குமே. ஸோ இப்போ கிறிஸ்து மனுக்குல ரட்சகர்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்து மாம்சத்தில் தான் பிறந்தார். இதே மனித மாதிரி தான் பிறந்தார். இந்த மனிதன் எப்படி நன்மை மட்டும்தான் பண்ணால், யாருக்கும் தீமை பண்ணல. தான தர்மம் பண்ணால், உதவி பண்ணால், தீங்கு யாருக்கும் மன்னிக்கும், தீங்கு யாருக்குமே பண்ணல என்ன. ஆனால் மரித்தானா இந்த பாரம்பரியத்தினால, இந்த உருவ வழிபாடுனால, குல தெய்வ வழிபாடுனால இவன் யாருக்கு அறியாமல் இருந்த தேவர்களுக்கு தெரியாமல் வந்து தன்னை அறியாமலே வந்து தன்னுடைய பாரம்பரியத்தினால அவர் மரணிக்கிறாரு. இவருக்கு நாளைக்கு கடைசி நேரத்தில் இவருக்கு விடுதலை உண்டு. ஆனால் இந்த மனுஷனால் தன்னோட ஆத்மாவை கொல்ல முடியாது. இந்த மனுஷன் செத்த பிறகு ஆத்மா உயிரோடு தான் இருக்குது. ஆனால் இங்கே இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு. இதே மனுஷன்தான் இப்போ இயேசுன்னு வச்சுக்கலாம், இங்கே வராப்புல. ஆனால் அவர் நடக்கிறது இங்கே ஃபஸ்ட்டு வானம் ரெண்டாம் வானத்துக்கு உள்ள கடவுளுக்கு கிடையாது. சிருஷ்டி கர்த்தர் இறைவன், அதுக்கு தான் ரெட் கலரில் போட்டிருக்கேன். சிருஷ்டி கர்த்தர் இறைவன். அந்த இறைவனுக்குள்ளார என்ன இருக்கிறாங்க? ஒளி, அவருக்கு பேர் சத்தியம். சத்திய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து என்ற வார்த்தை இன்றைக்கி இயேசுவாக மாறிட்டார். இயேசுவாக மாறின வச்சு தான் சிலுவையில் தொங்கி நம்மளுக்காக உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திருப்பி பூமிக்கு மேலே நடந்து வந்தார். அவரே மறிக்க முடியும், அவரால் உயிர்த்தெழவும் முடியும். இப்போ கிறிஸ்து என்றவர் இயேசுவா பரலோகத்தில் இருக்கிறாரு. அவரை சாட்சி கொடுக்கறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்ற தேற்றவாளன் நமக்கு இயேசு சொன்னபடி அருளப்பட்டு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சுயமாக பேசாமல் தான் கேள்விப்பட்டதையும் கிறிஸ்துவ கொடுத்த சாட்சியுமே இவர் வந்து நமக்குள்ளார நம்ம மூலயமாக மற்றவங்களுக்கு சொல்லுவார். இப்போ நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன் பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு குறித்து என்னை சாட்சி சொல்கிறாரு. பிதாவை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறாரு. தான் கேட்டதையும் கேள்விப்படுறதையும் உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு தான் இயேசு அவர் வாழ்ந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி போதிச்சுட்டு எனக்கு அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்களும் போய் தனியாக போய் பேசின்னு இருக்க முடியுமா மாம்சமாக? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து காத்தா இருக்கிறாரு. அவர் ஒவ்வொருத்தவங்களுக்கு சொப்பனத்தில் தரிசனத்துலேயோ அவரை பற்றி தேடுறப்ப உண்மையான இறைவன் யாரா இருக்கும் அப்படின்னு தேடுறப்ப காத்தா ஒரு நிமிஷத்தில் ஒரு என்சோசா காற்று என்ற மாதிரி அந்த காற்றுக்குள்ளார அந்த பாதிக்கப்பட்ட இந்த ஆவி இந்த காற்றை கிளென்ஸ் பண்ணத்துக்கு இந்த பரிசுத்த ஆவியினர் உள்ளார போயிட்டார்னா, நான் தான் இறைவன், நான் தான் ஆதி அந்தமும் நான் தான் அல்பாவும் ஒமேகாவும், இப்போ எனக்கு பேர் வந்து ஜீசஸ் இயேசு அப்படின்னு சொல்லி பரலோகத்துலேருந்து பிதா வார்த்தை ஆவியானவர் இவங்க 3 பேரும் இறங்கி வந்து மாம்சத்தில் வந்த இயேசு இதே மாம்ச ரத்தம் ஆவி நன்மை தீமை ஆத்மா எல்லா ஸ்டோரேஜும் அப்படியே தான் இவருக்கும் அதே கேரக்டர் தான் உள்ளார இருந்துச்சு. ஆனால் இவர் சோதனை பண்ணுறப்ப இந்த 2வது வானத்தில் இருக்கிறவன் வந்து டெஸ்ட்டு வைக்கிறான். நீ தான் உண்மையான உடைய குமாரன்னா மேலே இதுலேருந்து மலையிலேருந்து அப்படியே குதி, இந்த கல்லை வந்து அப்பமாக எடுத்து சாப்பிடு, உன்னால் தான் சாப்பிட முடியுமா, உங்கள் அப்பா தான் இறைவனாச்சே அப்படின்னு இவருக்கு வந்து டெஸ்ட்டு வச்சாங்க. யார்? பிசாசு சாத்தான் வந்து டெஸ்ட்டு வச்சான். இவர் வந்து தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது உனக்கு தெரியாதா, பைபிளில் தெரியாதா அப்படின்னு சொல்லி இந்த கர்த்தாக்களுக்கு இந்த
பூமிக்குரிய கடவுள்களுக்கு அவங்க சீசர்களுக்கு என்ன தள்ளப்பட்ட தூதர்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி அடித்து பைபிளில் இருந்து எதிர்த்து பேசி துரத்தி விட்டார். 40 நாள் உபவாசம் இருந்து பசி எடுத்து அப்போ இந்த சோதனைக்காரை வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப, அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து அவர் பூமியிலேருந்து மனுஷனுக்காக ஊழியம் பண்ணி இப்படி இருந்தன்னா என்ன இப்படி தொங்கி என்ன அந்தகாரம் அடைந்தார். ஏதோ பாவ சாபத்திற்காக அந்தகாரம் அடைந்தாருன்னு வேதம் சொல்லுது. என்ன ஏன் இவருக்குள்ளே இருந்து இவர் சம்டைம்ஸு இயேசு மனுஷகுமாரனாக பேசுவார். என்ன பல சமயத்தில் என்ன பிரசங்கம் செய்கிறப்ப பிதாவாக பேசுவார். ஏதோ பிதாவா ஆதி காலத்தில் பழைய ஏற்பாடில் உள்ள எழுத்துக்கள் படி சத்தியத்தின்படி என்ன அவர் பிதாவாக பேசுவார். சில சமயம் வந்து நான் வேதனைப்படுறேன் துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு ஆண்டவர் உங்கள் தாயும் உங்கள் சகோதரனும் வந்திருக்கிறாங்க வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப யார் எனக்கு என்ன தாய் தந்தையே யார் எனக்கு வந்து அண்ணன் தம்பிங்க என் வார்த்தையை ஏற்றுக்கிட்டு யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாயும் நண்பர்களும் சிநேகிதர்களும் அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்புவார். என்ன அதுபோல் அவருக்குள்ளார இருந்து பிதா எப்போ பேசினார் கிறிஸ்து எப்போ பேசினார் என்ற சத்தியம் புரிஞ்சாதான் அவர் தான் இவர் தான் அவர் அப்படின்னு உங்களால் பிதா தான் குமாரன் தான் பிதா. ஆனால் அவங்களுக்குள்ளார இருந்து வந்த வார்த்தை தான் கிறிஸ்து அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் பேசுகிறேங்க, என் வார்த்தையை என் சவுண்டை நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இந்த சவுண்டு யாருக்கு உரியது? இந்த வார்த்தையை தனியாக பிரித்து ஒரு ஆர்டிஸ்டில் நீங்கள் கேட்குறீங்க, யூடியூப்பில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு மாம்சம் இங்கே தான் இருக்கேன், என் வார்த்தை மட்டும் உங்ககிட்ட வந்து பேசுது பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு பேர் தான் கிறிஸ்து. ஏன்னா என் வாயிலேருந்து தான் வந்தது. இப்போ என்னை நீங்கள் பார்க்கல, என்னை பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு குரலை கேட்டுனே இருக்கிறோம். அந்த குரலை கேட்டால் நம்மளுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஆதி காலத்தில் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் பச்சிக்கிற அக்னி. ஆனால் சரி நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக நான் மனுஷனாகவே வந்து உங்களுக்கு புத்தி சொல்லி சன்மார்கனாக எப்படி ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணுறப்ப அவங்க சன்மார்கனானான்னு இருந்தாங்க, யோபு சன்மார்கனானான்னு இருந்தான். இந்த பூமிக்குடைய விஷயத்தில் எதுவுமே வந்து அவனுக்கு அவ்வளோ செல்வங்கள் கொடுத்து அத்தனை பசங்க கொடுத்து அவன் அது மேலே நாட்டம் இல்லாமல் என்ன இயேசுவாக என்னையே வந்து அவன் தேடிக்கிட்டு இருந்தானே, அதே மாதிரி ஆபிரகாம் தேடிட்டு இருந்தானே, மோசே தேடிட்டு இருந்தானே அப்படின்னு அதெல்லாம் எக்ஸாம்பிள். நம்மளுடைய கிறிஸ்துவ பிலீஃபுக்காக இத்தனை புக்கு இத்தனை சாட்சி 2-3 பேர் சாட்சியோட ஏன்னா நான் இப்படி தான் 42 சந்ததிக்கு அப்புறம் என்ன யூதா கோத்திரத்தில் இது மாதிரி நான் பிறப்பேன்னு சொல்லி வந்து நான் இது மாதிரி மனுக்குல ரட்சகராக வந்து பிறப்பேன், நானே இறப்பேன், நானே திருப்பி 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்திருப்பேன். அந்த 3 நாளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் மறித்து என்ன மண்ணுக்குள்ளார கிடப்பேன், அந்த கேஜுக்குள்ளார கிடப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க, டோம்குள்ளார கிடப்பேன் அப்படின்னு நினச்சின்னு இருப்பீங்க. ஆனால் பாதாளத்துக்கு போயிட்டு என்னோட ஆவியில் இது இயேசுவோட ஆவியில் கிறிஸ்துவோட இது துண்டிக்கப்பட்ட டைமு நான் என்னோடய உயிரை விட்டேன். என் உயிரை விட்ட அடுத்த செகண்டு என் உயிர் இயேசு என்ற ஆவி பாதாளத்துக்கு போயிட்டோன்னா திருப்பி பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்ற வார்த்தையை என் கூட வந்து ஒட்ட வச்சுட்டார் பாதாளத்தில். அந்த பாதாளத்தை மீண்டும் உயிரோடு எழுந்து உங்கள் கண்ணுக்கு தான் வந்து நான் மாம்சத்தில் உயிரை விட்டார், ஏன் என்னை கைவிட்டீர்னு உயிரை விட்டார் அப்படின்னு நான் மாம்சத்தில் சொன்னேன். ஆனால் என் ஆவியை என்ன டக்குன்னு வித்தின் த செகண்ட்ஸில் கிறிஸ்து வந்து திருப்பி பிடிச்சிக்கிட்டு ஏன்னா அந்த 3 நாள் நோவா காலத்தில் யாரெல்லாம் வந்து செத்து போனாங்களோ, சொல்கிற பேச்சு கேட்காம செத்து போனாங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு நான் வந்து இப்போ நான் கிறிஸ்துவை நான் தரிச்சிக்கிட்டு அந்த ஆடையை தரிச்சிக்கிட்டு இப்போ கிறிஸ்து இயேசுவாக மாறிட்டேன்.
இப்போ மாம்சத்தில் நான் இயேசு வந்தப்போ நீங்கள் பார்த்தப்ப, இப்போ வந்து நான் கிறிஸ்து என்ற வார்த்தையை தரிச்சுக்கிட்டேன். நான் கிறிஸ்துவ எப்படி இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அப்படியே ரஜினி மாதிரி பண்ணுறான், அப்படியே கமலை மாதிரியே பேசுகிறான், அப்படியே நடக்கிறது அதையிலே பண்ணி 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 அவங்களாவே ஆகிடுவாங்க. அவங்கள நார்மலாக பேசினாவே அடுத்தவங்கள மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்தவங்க ஜெராக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரஜினி மாதிரியே நடப்பாங்க. அதை நடந்து 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 அதையே ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் அதை வச்சு அதே மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்துவாக மாறிட்டார். அதில் அந்த 3 நாள் போயிட்டு ஏதோ பாதாளத்தில் 3 நாள் போயிட்டு என்ன அந்த நோவ காலத்து ஆத்மாக்களுக்கு பிரசங்கித்து 3ஆம் நாள் போதும் அப்படின்னு வந்து மேலே வந்து மனுஷருக்குள்ளார அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு மட்டும் என்ன அவர் தரிசனமாகி 40 நாள் வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அந்த 40 நாளும் அவருக்கு மீண்டு வரப்போ அவர் வந்து பார்த்த உருவம் ஒரு உருவம், வந்த உருவம் வந்து கிறிஸ்து, வந்த உருவம் வந்து கிறிஸ்து. அது ஆதி முதலே மோசேக்கு காட்டினார். பிதாவே உண்மை எனக்கு காட்டும் அப்படின்னா, சரி மோசே கொஞ்சம் தூரமாக நில்லு, நான் என்னோட வந்து பேக் சைடை மட்டும் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உனக்கு காட்டுறான். அது யாருன்னா கிறிஸ்து. எது அந்த கிறிஸ்து என்ற வார்த்தை மொழி, அந்த சவுண்டு, அந்த ஒளியோடு சேர்ந்த இன்னொரு ஒளியும்னுவாங்கள்ல, அந்த பிதா என்ற ஒளியிலேருந்து இந்த சவுண்ட் என்ற ஒளி வெளியே வந்து இந்த அந்த சராசரத்தில் படைத்த இறைவன், அந்த இறைவன் வந்து இன்னைக்கு இயேசுக்குள்ளார வந்து கிறிஸ்து இயேசுவா அண்ணா நம்மளுக்காக நான் பரிந்து பேசுகிற இது ஒரு நடுவராக நின்று வார்த்தையாக நின்று நம்ம மனுக்குள்ளே என்ன இரட்சகராக மாறி நம்மளுடைய ஆத்மாவை திருப்பி அவர்கிட்ட எடுத்துன்னு போனோம். அந்த ஆத்மா வந்து பாவம் அறியாதது. ஆனால் அந்த ஆத்மாக்குள்ளார நீங்கள் செஞ்ச மாம்சமாக வாழ்ந்தப்போ செஞ்ச பாவங்கள்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. எது இந்த ஆத்மா, இந்த இடத்துல ஆத்மா எப்படி இருக்குது ஸ்டோர் பண்ணுது, ஏன்னா மனுஷாவியை ஸ்டோர் பண்ணுது. இந்த இடத்துல ஆத்மா கிறிஸ்து என்ற ஆத்மாக்குள்ளார ஸ்டோர் பண்ணுது. ஏதோ ஆவி நன்மை தீமை, இந்த அதாவது தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், பாவத்தை அறியாத சுத்த கண்ணன். இந்த ஆத்மாக்குள்ளார ஒன்லி நன்மை மட்டுமே எழுதப்பட்டிருக்கு. அந்த நன்மை யாருன்னா ஒளி, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற இந்த லைட்டை இறைவனாக காட்டுந்து இந்த இயேசு என்ற ஒளி மரணித்து தம்முடைய சாவால் சாத்தானை வென்று திருப்பியும் ஆத்மா ரட்சகராக நம்மக்கிட்ட வந்து அந்த ஆத்மாவுக்கு விடுதலை என் மூலியம் மட்டும்தான். என்ன இல்லாமல் ஒருத்தன் வந்து பரலோகத்துக்கு வர முடியாது. அதனால தான் என்னோடய சத்தத்துக்கு என் ஆடுகள் செவி கொடுக்கும். சேரக்கூடாத ஒளியில் நான் வாசம் பண்ணுறேன். அதனால்தான். ஆனால் மனுஷனாக வந்து உங்களை போல் மனுஷனுக்கு மனுஷனாக ஆகி என்னோடய அன்பை இவ்வளவா இந்த உலகத்தில் காட்டினேன். ஆனால் நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தோம், இந்த உலகமும் என்னை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ இன்றைக்கி வந்து அவர் உயிர்த்தெழுந்த 3ஆவது நாளாக கருதப்படுது உலகத்திலேயே. ஏன்னா நீங்கள் உங்கள் ஆத்மாவை காப்பாற்றிக்கணும். அதாவது எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து பிறந்தவங்க எல்லாம் மரணிக்க தான் போகிறாங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு சாவு கிடையாது. ஆத்மா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அண்ணா இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நம்ம இவர் வந்தாரா, மறுத்து போனவங்க எப்படி வந்தாங்க, கனவுல வந்தாங்க, யாரோ பேசின மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்து செத்த மனுஷனே வந்து ஒரு மனுஷனுக்குள்ளார் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் என்னென்னா இந்த ஆத்மா இடம் கிடைக்காமல் அழிஞ்சுன்னு இருக்கும். எதோ இந்த ஆத்மா ரொம்ப அப்பாவி ஆத்மா வந்தால் தன்னை படைத்த கடவுள்கிட்ட போயிட்டு அந்த கடவுள் என்ன இந்த மனுஷன் சந்தையில் இன்னொரு மனுஷன் பிறக்க வைப்பான். எது அந்த மனுஷனை போய் வஞ்சி ஏன்னா இந்த பாரம்பரியத்தெல்லாம் மேற்கொள்ள அப்படின்னு இந்த கடவுள்கள் சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் இயேசுவோட வார்த்தையை கேட்டு இந்த சிலுவையில் தங்கின இந்த இவர் தான் மெய்யான இரட்சகர், மனுக்குல இரட்சகர், ஆத்ம இரட்சகர்னு என்ன கேட்டு அவர் தந்த 2 கற்பனை. ஃபஸ்ட்டு முதலாவது உன்னை படைத்த இறைவனை நோக்கி நேசி, 2வது பிறரையும் நேசி, பக்கத்தில் உள்ளவன் நேசி, ஏன்னா எதிரியும் நேசி அப்படின்னு அந்த 2 கற்பனையை ஃபாலோ பண்ணுறப்ப ஒரு மனுஷன் திருப்பி புது பிறப்பாக புது மனுஷனாக பிறக்கிறான்.
ஏன்னா இந்த புது மனுஷனாக பிறக்கிறப்ப அவன் என்ன ஆகுதுன்னா அந்த மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரை குறித்து சாட்சி சொல்லுவார்? இயேசு குறித்து தான் சாட்சி சொல்லுவார்னு என்ன இது வசனம் சொல்லுது, வேத வசனம் சொல்லுகிறது. என்ன அவர் வந்து நம் மூலமாக சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவார். இயேசு பேசின வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நம்ம இயேசு இதெல்லாம் பேசினார், இப்படிலாம் நடந்துக்கிட்டாரு, இப்படிலாம் அற்புதம் அடையாளம் பண்ணார், இப்படிலாம் மனுஷனுங்களை நேசித்தார் அப்படின்னு இந்த பரிசுத்த ஆவியானவர் வரப்போ தான் கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுத்து கிறிஸ்து உபதேச நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் கர்த்தர் அப்படின்னு இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் என்ன உபாகமம் 18:18 மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி மோசேவே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு, உன்ன மாதிரியே வந்து நான் ஒரு தீர்க்கதரிசியை வந்து எழுப்புவேன், அவரோட வாயில் என்னோடய வார்த்தையை வைப்பேன், அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காதவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், அந்த வார்த்தையை நியாயம் தீர்க்கும் கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லுவார். அந்த தீர்க்கதரிசி அந்த பிதா தான் இயேசு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் அகைன் சொல்கிறேன். தேவ வசனத்தை கொள்பவர்கள் தேவ புத்திரர் என்னப்படுவார்கள். ரோமர் 8:4. ஒரு மனுஷன் மாம்ச சித்தத்தினாலும் சரி புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறாமல் தேவ வசனத்தை ஏற்று பிறந்தால் அவங்க தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு யோவான் 1:12-13-14 சொல்லியிருக்கு. யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு, நீங்கள் யாரும் நாங்கள் ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதனால் இன்றைக்கி இயேசு என்ன எங்களுக்கு சொல்லுது மாம்சத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு தான் யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு, இறைவனால் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறாரு. அவர் எதுலேருந்து இல்லாதவையிலேருந்து இருக்கிறப்போ அழைக்கும் தேவனை மத்தேயு 3:9 இப்படி தான் போட்டு இருக்கு. யாரோ மாற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம். மத்தேயு வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, இப்படியே அழிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. அதனால் நம்ம ஆத்மாவை கொல்ல வல்லவராகிய இறைவனுக்கு பயப்படுங்கள். அவர் என்ன வேதம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீ உன் உடம்ப நெருப்புலேயே போட்டு வாட்டிக்கிட்டாலும் சரி, அங்கங்கே குத்திக்கிட்டாலும் சரி, கிறிஸ்துவோட அன்பு என்னன்னா 2 வசனம் தான். என்னை யாரா படித்தது? இந்த ஒரு சிலைக்குள்ளார ஒரு ஃபோட்டோக்குள்ளார அவர் தங்குவாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சாவே பரிசுத்த ஆவியானவர் தேற்றளவாளன்னு உங்களுக்குள்ளார நான் தான்ப்பா கிறிஸ்து, நான் தான் உனக்காக உயிரை கொடுத்த மறுத்தேன், நான் தான் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணிக்கிறவன், உன் ஆத்மாவை நீ பாதுகாத்துறதுக்காக நீ என்னை தேடின பற்றியா, அதனால தான் நான் உன் கூட வந்திருக்கிறேன்னு மேலேருந்து பரலோகத்துலேருந்து ஒரு மனுஷனுக்குள்ளார இந்த ஆவியோடு பேசுவார். ஆத்மாவோட கிடையாது, ஆவியோட. இந்த ஆவியோடு பேசுகிறப்ப இது காதுன்னு வச்சுக்கோங்க. ஆவின்னது ஜீவன். அந்த இருதயத்தில் ஆவியோடு பேசுகிறப்ப ரைட்டுங்களா, நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிடிச்சி இருக்கீங்க, நீங்கள் தீமை பண்ணாதீங்கப்பா, நான் சொல்லதை கேளுங்க, ஒன்லி நன்மை மட்டும் பண்ணுங்க. எப்படி நன்மை பண்ணணும் அப்படின்னா, நீ எதிரியை கூட லவ் பண்ணணும். எதிரி கூடயும் லவ் பண்ணணும். நான் தான் உன் இன்சியல் என்னது நீ தெரிஞ்சுக்கணும். இது 2 விஷயத்தை மட்டும் நீ பண்ணால் போதும்பா, உன் ஆத்மா திருப்பி மறுபடியும் என்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அன்பாக உங்கள் இருதயத்தை எனக்கு திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவார். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ தயவுசெய்து உங்கள் ஆத்துமாவை, உங்கள் சரீரத்தை கிடையாது, உங்கள் ஆத்துமாவை பரிசுத்த ஆவியானவர்கள் கொஞ்சம் திசை திருப்பி உங்கள் ஆவியை திருப்புறப்ப உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆவி கிடையாது, உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆவி கிடையாது, உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆவி கிடையாது, உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆத்துமா மாம்சத்தில் என்ன உருவத்தில் இருக்கீங்களோ அதே உருவத்தில் தான் இருக்கும். ஆனால் வித்தவுட்டு ஃப்ளெஷ்ஷாக இருக்கும், வித்தவுட்டு பாடியாக இருக்கும். அதனால் அந்த ஆத்துமாவை உருவாக்கின இறைவன்கிட்ட அந்த ஆத்துமா போயிட்டு நலம் பெறணும்.
இன்பம் பெறணும், பாவம் சாபம் நீங்கணும். அதுக்காக இந்த ஆத்துமா அத்தவங்க கையில் மாட்டிக்கிட்டு அடிமையாக மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளை படைத்த இறைவனே இப்படி இறங்கி வந்து ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த வீடியோவை பார்த்து விசுவாசித்து புது பிறப்பா புது மனிதனாக யாரெல்லாம் பிறக்கணும்னு விசுவாசிக்கிறவங்களோ அவங்கள பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இயேசு ரட்சிப்பார், பாதுகாப்பார், வழி நடத்துவார் அப்படின்னு இந்த உயிர்த்தெழுந்த 3ஆம் நாளான கிறிஸ்து 20 ஏப்ரல் 2025 உங்கள் மனக்கண்கள், இருதய கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் ஆத்மா ரட்சிப்பு அடையணும். மீண்டும் பழைய சத்தத்துக்கு, அசுத்தமான சத்தத்துக்கு செவி கொடாமல் பரிசுத்தமான சத்தத்துக்கு செவி கொடுத்து, எப்படி ஜீசஸ் செவி கொடுத்தாரு, இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிற மார்க்கு, பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்து, பிதா, மூணு பேருமே அப்படியே இறங்கி, அதுக்கு தான் ஏரோ மார்க் இந்த இடத்துல போட்டிருக்கேன். க்ரீனு, ப்ளூ, 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ரெட் கலராக வந்து ரத்தமாக மாறி இயேசு என்ற மனிதனுக்குள்ளார வாசம் பண்ணி அந்த கிறிஸ்து இன்றைக்கி இயேசுவா மனுக்குள்ள ரட்சகராக மாறி அந்தகாரம் அடைந்து ஆத்ம ரட்சகராக இன்றைக்கி நம்மளுக்குள்ளார வாசம் பண்ணார்னா ஒரு மனுஷன் புது சிருஷ்டி. பழைய ஆதாம் எப்படி கிரியேட் பண்ணி ஆவிக்குரிய சரீரத்தை போட்டுக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி நம்மளும் இதே மாதிரி பரிசுத்த ரத்தத்தினால பரிசுத்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆடை அணிந்து ஒரே சாயலாக இருப்போம் அப்படின்னு ஆத்மாவை இருப்போம். அவர்கிட்ட கடைசி காலத்தில் நம்ம போய் சேருவோம். நீதிக்குரிய சத்தியமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்களை போய் சேருவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆவி வேறு, ஆத்மா வேறு, மாம்ச ரத்தம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த ஆவி தான் போயிடுது, அப்புறம் எப்படி உயிர்ப்பிக்கணும்னு கேட்பீங்க. இந்த ஆவியில் பண்ணுற நன்மை தீமை இருக்குது பார்த்தீங்களா, அது கணக்கு ஆத்மாவில் ஒப்புவிக்கப்படும். ஆஸ் எ மிரராக, ஆஸ் எ பென்ட்ரைவாக, ஹார்ட் டிஸ்காக இதில் ஸ்டோர் ஆகும். அதை நீங்கள் எந்த கனிக்கு செவி கொடுக்குறீங்களோ அந்த கனியாக தான் நீங்கள் மாறுவீங்க. நான் இப்போ அப்துல் கலாமாக மாறினா அப்துல் கலாமாக மாறிடலாம். மோடியாக மாறினா மோடியோட அவரோட ஆட்டிடியூட் அதெல்லாம் என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சி அதுவாகவே மாறும். ரஜினிகாந்த், கமலஹாசன் இது மாதிரி உலக பிரகாரமாக ஒரு செலிபிரிட்டியாக மாறினா அப்படின்னு அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் அதுவாகவே நம்ம மாறுவோம் பார்த்தீங்களா. இது உலக பிரகாரமான இது. ஆனால் இறைவன் கொடுத்த வேத வசனத்தை அந்த வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, தேரக்கூடாத ஒளியில் நீ என்ன மாதிரி வாசம் பண்ணணும், நான் தான் உன்னை படித்தேன், என்னோடய இனிஷியல் தான் நீ போட்டுக்கணும், அதுக்காக தான் என்னோடய இனிஷியல் போட்டுக்கணும். ஐயோ என் பையனுக்கு நான் அப்போ யாருன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு தான் இயேசுவா உங்களுக்காக உங்கள் பாவ சாப்பிட்டுக்காக இந்த உலகத்தோட ரட்சிப்புக்காக நான் மாம்சமாக பிறந்து இவ்வளவா அன்பு கூர்ந்து இவ்வளவா சிலுவையில் அவமானம் அசிங்கம் எல்லாம் பட்டு என்னை வேசி மகன் அப்படின்லாம் சொன்னாங்களே, அவங்களுக்கு அதோட மீனிங் தெரியாமல் சத்தியம் புரியாமல் அப்படின்னு சொல்லி இவ்வளவா நம்மளுக்கு உலகத்தில் மனுஷனுக்கு அன்பை காட்டி பரிசுத்த ஆடையை கொடுத்து அவர்கிட்ட அவர் சேர்த்துக்கிட்டாரு. அதனால் நீங்களும் ரட்சிப்புக்குள்ளார எல்லாரும் இதே மாதிரி சேர்ந்துக்கணும். உங்களுடைய ஆத்மாவை கிறிஸ்து பக்கமாக திருப்பணும். உங்கள் ஆத்மாவை திருப்பதுக்கு உங்கள் ஆவியை அவரோட ஆவி கூட போய் ஜாயின் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். நீங்கள் அவரை தேடினாவே கல்லுலேயும் படத்துலேயும் அதில் இருக்க மாட்டார். வார்த்தையாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணிக்கிறவர். அந்த ஒளிக்கிட்ட பரிசுத்தம் இல்லாமல் யாரும் போக முடியாது. இந்த ஒளிக்கிட்ட யாருமே பரிசுத்தம் இல்லாமல் போக முடியாது. நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கிறிஸ்து இயேசுவோட ரத்தத்தை நம்மளுக்குள்ளார தெளித்து இந்த பிதாவாகிய தேவன் என்ற ஒளிக்கிட்ட நம்மளை சேர்ப்பார் அப்படின்றது இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்து பிள்ளைகளின் ஆசை என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நன்றி சொல்லி முடித்துக்கொள்கிறேன். ஆமேன்.